சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 27/7/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். மாலை 4:24 வரை, பின்பு பூரம் நட்சத்திரம். இன்றைய திதி வளர்பிறை, திருதியை திதி. இன்றைய யோகம் காலை முதல் மாலை வரை யோகம் சரியானதாக இல்லை. மாலை 4 மணிக்கு மேல் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மாலை 6 மணி வரை. யமகண்ட காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு சுக்கிரன், கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் சந்திரன் செவ்வாய் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருவுடன் சுக்கிரனும் இணைந்துள்ளார். 4ஆம் இடத்தில் சூரியனுடன் புதன், ராசிக்கு 5ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் மற்றும் செவ்வாயுடன் கேதுவும் உள்ளார். பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். காவல்துறையினருக்கு இன்று உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவும் பரிசுகள் கிடைக்கும் நாளாகவும் அமையும். மிகுந்த மனதைரியத்துடன் இருப்பீர்கள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் இணைந்து இருப்பதால் சகோதர வழியில் அனுகூலமான பலன்கள் உண்டு. வியாபார நிமித்தம் உங்களுக்கு தனவரவு அதிகமாகும். எதிர்பாராத உதவி உங்களுக்கு கிடைக்கும். இன்று பணவரவும் அதிகமாகவே இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிறையும். பெண்கள் வழி உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. குடும்பத்துடன் இனிய பயணங்களும் மேற்கொள்வீர்கள். இன்று அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவும் மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவுடன் இணைந்துள்ளார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனுடன் புதனும், 4ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் செவ்வாயுடனும் கேதுவுடனும் இணைந்துள்ளார். பூமி லாபம் உண்டு. தொழிலில் இருந்து வந்த தர்க்கங்கள் விலகி மனதிற்கு நிம்மதி அளிக்கும் நாளாக இருக்கும். இனிய பயணங்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். குழந்தைகளுக்கு தேவையானதையும் குடும்பத்தில் தேவையானதையும் வாங்கி கொடுப்பீர்கள். சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். உலோக சம்பந்தமான பொருள்களில் உங்களுக்கு லாபம் அதிகமாகவே கிடைக்கும். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு உண்டாகும். கடல் கடந்து உங்களுக்கு நற்செய்தி கிடைக்கும். கடல் கடந்து தனவரவும் உண்டாகும். குடும்பத்தில் இனிய செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். குடும்ப வழி உறவினர்கள் மூலமாக இருந்து வந்த பிணக்கங்கள் நீங்கி மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாகவும் நற்செய்திகள் உண்டாகும். பெண்கள் வழி நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். திடீரென்று வேலைவாய்ப்பு சம்பந்தமாக செய்திகள் வந்து சேரும். திடீர் உறவினர்களின் வருகையும் நற்செய்திகளும் உண்டாகும். திடீர் செலவுகளும் உங்களுக்கு இன்று உண்டாகும். இன்று சுப செலவுகளும் உங்களுக்கு பெண் பிள்ளைகளால் வந்து சேரும். நண்பர்கள் வழி இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள்.
புதிய தொழில் செய்வதற்கான யோசனை உருவாகும். வண்டி வாகனம் வாங்குவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். பூமி சம்பந்தமான தொடர்பால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். திடீரென்று எதிர்பாரா விதமாக நண்பர்கள் வழி நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக வேலை வாய்ப்பிற்காக வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இன்று உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் குடும்பத்தில் ஒற்றுமை நிறையும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசியில் குருவுடன் சுக்கிரனும் இணைந்துள்ளார். 2ஆம் இடத்தில் சூரியனுடன் புதன், 3ஆம் இடத்தில் சந்திரனுடன் செவ்வாயும் இணைந்து இருப்பதால் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு திடீரென்று பிரிந்து போனவர்கள் வழி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. திடீரென்று சொத்துக்கள் உங்களது கைக்கு வரும். பூமி சம்பந்தமான தொடர்புகளால் லாபங்கள் அதிகமாகும். கட்டட சம்பந்தமான தொழில்களில் இருந்து வந்த பிணக்கங்கள் மாறும். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகளும் கலகங்களும் நீங்கிவிடும். திடீர் தனவரவு அதிகமாகும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். சீருடை அணிந்தவர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். தனவரவும் பரிசுகளும் கிடைக்கும் நாளாக இருக்கும். காவல்துறையில் உள்ளவர்களுக்கும் இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். திடீர் பயணங்களால் எதிர்பார்த்த உதவியும் உண்டு. இன்று உங்களுக்கு குடும்பம் வழி உங்களுக்கு எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். வியாபார நிமித்தம் பயணங்களால் அதிகமான செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். வரவுகளும் அதிகமாகவே இருக்கும். மழை சம்பந்தமான பிரச்சனைகளால் சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதால் அயல் நாடு செல்வது, அயல் நாட்டிற்கு அல்லது பக்கத்து ஊர்களுக்கு செல்வது சற்று கவனமாக செல்வது உங்களுக்கு நல்லது. திடீரென்று எதிர்பாரா விதமாக தந்தை வழி நற்செய்திகள் உண்டாகும். குடும்பம் வழி சொத்து தர்க்கங்கள் நீங்கிவிடும். பூமி லாபம் உண்டு. வண்டி வாகனம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். வாகனம் உங்களது கைக்கு வந்து சேரும். எதிர்பாரா உதவியும் நண்பர்கள் வழி அல்லது குடும்ப உறவினர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். பெண்களுக்கு திடீர் உதவி தாய் வழி உறவால் எதிர்பார்க்கலாம். குடும்பத்திற்கு தேவையாக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பிள்ளைகளின் நலனில் அக்கறை உண்டாகும். திடீரென்று குடும்பத்திலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். அது வேலை நிமித்தமாகவும் நற்பலனையும் தருவதாகவே இருக்கும். அதனால் உங்களுக்கு இன்று சிறப்பு வாய்ந்த நாளாகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் வரவுகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். செலவுகளும் அதிகமாக இருக்கும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே சூரியனுடன் புதன் இணைந்திருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதன் செவ்வாயுடனும் இணைந்து இருப்பதால் உங்களுக்கு சந்திரமங்கள யோகம் உண்டு. திடீர் தனவரவும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வரும் வாய்ப்புகளும் உண்டு. தந்தையார் வழி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தாயாரின் சொத்துக்கள் எந்தவித பிரச்சனையும் இன்றி உங்களது கைக்கு வரும். தாயாரின் அன்பு உங்களுக்கு கிடைக்கும். திடீரென்று சளித்தொல்லை சம்பந்தமாகவோ சுவாச பிரச்சனையாகவோ தோல்வியாதி சம்பந்தமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். ஒரு சிலருக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். ஒரு சிலருக்கு தோல்வியாதிகள் சற்று அதிகமாகும். ஒரு சிலருக்கு நீர் சம்பந்தமான பிரச்சனைகள், இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கவனமாக இருக்கவும். தாயாருக்காகவோ அல்லது மனைவிக்காகவோ அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பிள்ளைகளிடமிருந்து எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு வந்து சேரும். தொழில் நிமித்தம் பயணங்களால் சில பிரச்சனைகள் பயண நிமித்தம் உண்டாகும்.
கவனமாக இருப்பது நல்லது. சிறு சிறு பிரச்சனைகள் என்றால் மழை கெடுதியாலோ மற்றும் வேறு காற்று சம்பந்தமாகவோ இது போன்ற இயற்கையின் சூழ்நிலை காரணமாக சில பிரச்சனைகள் ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. சற்று பணச்செலவுகளும் அதிகமாகவே உங்களுக்கு இன்றைய நாளில் அதிகமாக இருக்கும். வரவுகள் அதிகமாக இருக்கும். அத்துடன் இரட்டிப்பு செலவும் உங்களுக்கு உண்டாகும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். மனதில் ஆசைப்பட்ட பொருள் உங்களது கைக்கு வந்து சேரும். பதவி சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். நாளை உங்களுக்கு இனிப்பான செய்தியும் வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்த்த பதவி அல்லது எதிர்பார்த்த இடம் சம்பந்தமாகவோ அல்லது வாங்க வேண்டும் என்று முயற்சித்த பொருள் சம்பந்தமாகவோ நாளை உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாகவே உங்களுக்கு இருக்கும். இன்றைய நாளில் அதற்குரிய செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நீண்ட நாளாக நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். உடல் நலனில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். அனைவராலும் பாராட்டும் விதமாக இன்றைய நாளில் உங்களது நல்ல செய்கைகள் இருக்கும். இன்று மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதனுடன் உள்ளார். பூமி சம்பந்தமாக சற்று விரய செலவுகள் உங்களுக்கு வரலாம். அதுவும் சுப செலவாகவே மாறும் வாய்ப்புகளும் உள்ளது. புதிய வீட்டை வாங்குவதோ அல்லது பழைய வீட்டை புதுப்பிக்கவோ, நீங்கள் வாங்கியிருக்கும் நிலத்தில் சற்று செலவு செய்வதோ, இப்படியாக சில விரய செலவுகளுக்கு பதில் சுப செலவுகள் உங்களுக்கு பூமி சம்பந்தமான தொடர்பால் வரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். பூமி சம்பந்தமான தொடர்பால் ஏற்பட்ட பிரச்சனைகளை உங்கள் வீட்டில் பெரியவர்கள் சேர்ந்து அந்த பிரச்சனையை முடித்து வைப்பார்கள். அதனால் உங்களுக்கு சற்று நிம்மதி கிடைக்கும். வீட்டில் பெரியவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பூமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு மனதிற்கு பிடித்தாற்போல் தீர்வும் உண்டாகும். திடீரென்று வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த தொழில் வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த விதமாக தொழிலில் லாபங்கள் மிகுதியாகவே இருக்கும். இரும்பு சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் அதிகமாக இருக்கும். கட்டட சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் பூமியில் விளையும் விவசாய விளைபொருள்களும் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கும் இரும்பு சம்பந்தமாக வாகன உதிரி பாகங்கள் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கும் கொடுக்கல் வாங்கல் போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்றே லாபம் அதிகமாகவே இருக்கும். உங்களது ராசியிலேயே வளர்பிறை சந்திரனுடன் செவ்வாயும் கேதுவும் இணைந்துள்ளதால் சந்திரமங்கள யோகம் உங்களுக்கு உண்டு. எனினும் சில தடுமாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். எதை முதலில் செய்வது, எதை செய்யக்கூடாது, இதை செய்தால் நல்லதா என்று உங்களுக்கு சில எண்ணங்கள் தோன்றும். உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் ஏற்படும். தலைநரம்பு பிரச்சனைகள் மற்றும் உடல் உபாதைகளுக்காக மருத்துவ உதவி உங்களுக்கு தேவைப்படும். திடீர் குழப்பங்களும் வந்து சேரும். வேலை செய்யும் இடத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதற்கான செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். கடல் கடந்து இனிய செய்தியும் குடும்பத்திற்கு உண்டாகும். சற்றே மகிழ்ச்சி குறையும் நாளாகவும், ஒரு சிலருக்கு சற்று மகிழ்ச்சியுடன் சற்றே விரய செலவுகளும் வரும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்துவிடும். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன்
ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து உள்ளார். ராசிக்கு தசமஸ்தானத்தில் குருவுடன் சுக்கிரனும் இருப்பதால் வியாபாரத்தில் உங்களுக்கு அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். விவசாய விளைபொருள்களால் அதிகமான லாபம் கிடைக்கும். கட்டட சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும், வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும், இரும்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று லாபம் அதிகமாகவே கிடைக்கும். இன்று அலைச்சலும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த செய்தியும் உங்களுக்கு உண்டாகும். ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரனுடன் செவ்வாய் உள்ளதால் சந்திரமங்கள யோகம் இருந்தாலும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உடல் ரீதியாக உங்களுக்கு சற்று மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ தாய் தந்தையருக்கோ வர வாய்ப்புகளும் உண்டு. பூமி சம்பந்தமான தொடர்புகளால் கைகலப்பு வரை வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் விட்டு கொடுக்கவும் அல்லது அதற்கு தகுந்தாற்போல் என்ன செய்வது என்று யோசித்து முடிவெடுக்கவும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும் விதம் குடும்பத்தில் சில நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்கும். பெண்களால் ஆதாயம் உண்டாகும். மனைவி வழி வர வேண்டிய சொத்திற்காக சற்றே கலகங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. படிப்பு சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். கல்விக்கு தகுந்தாற்போல் வேலை வாய்ப்பு கிடைக்கும். உள்ளூரிலேயே நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த செய்தியும் வந்து சேரும். அத்துடன் தனவரவும் உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காவல்துறையில் உள்ளவர்களுக்கும், சீருடை அணிந்தவர்களுக்கும், இடமாற்றம் சம்பந்தமாக, பதவி உயர்வு சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் வரும் விதமாக செய்திகள் உங்களுக்கு உண்டாகும். தனவரவு நிறைந்த நாளாகவும் அதிகமான செலவுகள் செய்யும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் வளர்பிறை சந்திரனுடன் செவ்வாய் இணைந்துள்ளதால் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்திலாக இருந்தாலும் சரி, எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் இன்று நீங்கள் எதிர்பார்த்த உதவியுடன் உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி நிறையும். பிள்ளைகள் வழி தன ஆதாயம் உண்டு. ராசிக்கு தசமஸ்தானத்தில் சூரியனுடன் புதன் இருப்பதால் தந்தை வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். தந்தையின் பூ சொத்துக்கள் அல்லது பித்ரு சொத்துக்கள் மூலமாக இதனால் வரை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். திடீரென்று இடம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அல்லது புதிய வீடு வாங்கவோ, இடம் வாங்கவோ, அல்லது உங்களது குடும்பத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய இடமோ பணமோ இது சம்பந்தமாக நற்செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இது நாள் வரையும் வேலை இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு அது சார்ந்த துறையில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லையே என்று வேண்டுதல் செய்து காத்திருந்தவர்களுக்கு அந்த குறை தீரும் விதமாக குடும்பத்தில் நற்செய்தி உங்களுக்கு கிடைக்கும். பெண் பிள்ளைகளால் மன அமைதி நிறையும். திடீரென்று திருமண பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். வரவேண்டிய பணம் உங்களது கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். தனலாபம் உண்டாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். கடல் கடந்து பயணம் செய்வதன் மூலம் எதிர்பார்த்த உதவியும் தொழில் லாபமும் உண்டு. கூட்டுத் தொழில்கள் சிறக்கும். குடும்பத்தில் திடீரென்று சுப பேச்சுவார்த்தைகளும் தன லாபமும் நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கல்வி சார்ந்த துறையில் வேலைவாய்ப்பு கிடைப்பதால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். கொடுக்கல் வாங்கல் சீராகவும் இருக்கும். வியாபாரிகளுக்கு இன்று எதிர்பார்த்ததை விட தனலாபம் அதிகமாகும். குடும்பத்தில் இன்று மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்தில் வளர்பிறை சந்திரன் செவ்வாயுடனும் கேதுவுடனும் இணைந்து உள்ளார்.
பேச்சுவார்த்தைகளில் சற்று கவனம் கொள்ளவும். வியாபார விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கவும். இன்று உங்களுக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும். கட்டிடக் கலைஞர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் இன்றே மனமகிழும் விதமாக இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும். நண்பர்களுடன் இணைந்து வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோசனை உருவாகும். வேலையில் இதுநாள் வரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட கலகங்கள் நீங்கிவிடும். பிள்ளைகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்கிவிடும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளால் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். பூமியை பணயம் வைத்து பொருள் வாங்குவதோ அல்லது பூமியை விற்பதோ இது சம்பந்தமான பூமி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு வீட்டை அடகு வைத்து அந்த பணத்தில் புதிய இடம் வாங்கவோ அல்லது வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகளும் உண்டாகும். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் கூட்டு முயற்சிகளில் எதிர்பார்த்த தன லாபம் உண்டாகும். வியாபாரிகளுக்கு சிறந்த லாபம் உண்டு. கடல் கடந்து பயணம் செய்ய யோசனையும் உண்டாகும். அதற்கான உதவியும் கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக தன உதவி பெறுவீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாள் கோரிக்கையும் நிறைவேறும். வராத பணம் கைக்கு வந்து சேரும். பெற்றவர்களால் மனமகிழ்ச்சி நிறையும் விதமாக உங்களுக்கு உதவி கிடைக்கும். சகோதரர் வழி ஏற்பட்ட கலங்கங்களுக்கு மாற்றம் உண்டாகும். நீங்கள் கொடுத்திருந்த பணம் உங்களுக்கு நீண்ட நாட்கள் கழித்து உங்களது கைக்கு வருவதால் மனமகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். திடீர் பயணங்களால் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இன்று அனைத்தும் சாதகமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, 2 நாட்களாக மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள், மனரீதியான பிரச்சனைகளும் உடல் ரீதியான பிரச்சனைகளும் விலகும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் தீரும். படிப்பு சம்பந்தமாக ஏற்பட்ட குழப்பங்களும் நீங்கும். இன்று உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக நற்செய்திகள் கிடைக்கும். 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். மனம் சார்ந்த பிரச்சனையும் கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் மாற்றம் உண்டாகும். பூமி வாங்க வேண்டும் என்று வெகு நாட்களாக வெகு வருடங்களாக நினைத்தது நிறைவேறும். அதற்கான தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் பூசுத்து கைவரும். பிள்ளைகளால் மனமகிழும் விதமாக இன்று உங்களுக்கு தனவரவு வந்து சேரும். அயல் நாட்டிலிருந்து எதிர்பார்த்த செய்தியுடன் தனவரவும் உண்டாகும். புதிய தொழில் செய்ய யோசனைகளும் உருவாகும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவியுடன் நீங்கள் எதிர்பார்த்த தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். திடீரென்று வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். தொழிலுக்காக வெளிநாடு செல்வீர்கள். பிள்ளைகளுக்காக நீண்ட நாட்களாக கவலையுடன் காத்திருந்த இனிய செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகளின் படிப்பு சம்பந்தமாக காத்திருந்த இனிய செய்தியாக இருக்கலாம். அல்லது படிப்பிற்கு தகுந்தாற்போல் வேலை வாய்ப்பிற்காக அதற்காக காத்திருந்த செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு மனமகிழ்ச்சியும் நிறையும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு மாற்றம் உண்டாகும். அலுவலக பணிச்சுமையால் ஏற்பட்ட மனசங்கடங்கள் விலகும். உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் மாற்றம் உண்டாகும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. சற்றே உடல் உபாதைகளுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். ஆலய திருப்பணிக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள். ஆலய தரிசனம் செய்வது உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக இருக்கும். நீண்ட நாள் கோரிக்கையுடன் உங்கள் கனவும் நிறைவேறும். குடும்பத்தில் என்று உங்களுக்கு மனமகிழ்ச்சியுடன் தனவரவும் உண்டாகும். வியாபாரிகளுக்கு சிறந்த தனலாபம் உண்டு. கடல் கடந்து பயணமும் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு தொடர்பாக எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே,
உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் செவ்வாயுடன் இணைந்துள்ளார். அத்துடன் கேதுவும் உள்ளது. கேது இருந்தாலே சற்று பிரச்சனையும், அத்துடன் 8ஆம் இடத்தில் சந்திரனும் அத்துடன் செவ்வாயும் இருப்பது உங்களுக்கு சற்று பிரச்சனையை ஏற்படுத்தும். என்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் கூட. அதனால் மன தடுமாற்றங்களும் மனவலிகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் குடும்பத்தில் குழப்பங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. பிரிந்து போனவர்கள் மூலமாக மனதிற்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அதிகமாகும். அதனால் கவலையுடன் காத்திருப்பீர்கள். அவர்களை நினைத்து வருத்தம் கொள்வீர்கள். அவர்களுக்காக அதிகமாக செலவுகளும் செய்வீர்கள். மனது சம்பந்தமான பிரச்சனையும் கடன் சம்பந்தமான பிரச்சனையும், வேலையில்லாமல் ஒரு சிலர் மிகவும் வருத்தப்படுவார்கள். குடும்பத்தில் அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்காது. வேலை அவர்களுக்கு கிடைத்துவிட்டால் அங்கு அவர்கள் ராஜாதான் அல்லது ராணிதான். அதற்கான பிரச்சனையும் எழும். அப்படிப்பட்டவர்களுக்கு 2 நாட்கள் சற்று துயரங்கள் இருக்கும். மனவலி, மனப்பிரச்சனைகள், மனப்போராட்டங்கள், எது செய்வது எது செய்யக்கூடாது என்ற பிரச்சனைகள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், கலகங்கள், வீட்டை விட்டு ஓடிப்போகலாமா அல்லது நாட்டை விட்டே ஓடிவிடலாமா என்ற சிந்தனைகள் உங்களுக்கு அலட்டிக்கொண்டே இருக்கும். அலுவலகத்திலும் சற்று பிரச்சனைகளாகவே இருந்திருக்கும். எதிர்பார்த்த உதவியும் வருவதற்கு தாமதமாகும். எவரிடம் எதை கேட்டாலும் அப்புறம் தருகிறேன் இப்புறம் தருகிறேன் என்று கையை விரித்து விடுவார்கள். உங்களுக்கு வரவேண்டிய பணம் கூடி தகுந்த சமயத்தில் வராமல் இருக்கும். இன்று லாபமாக இருந்த தொழில் கூட இன்று நமக்கு கை கடிப்பதாக இருக்கும். அதனால் சற்றே மன வருத்தங்களும் உண்டாகும். எனினும் தொழில்கள் அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொண்டே இருக்கும். புதிதாக முயற்சியில் ஈடுபட வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது. தேவையில்லாமல் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் செய்யாமல் இருப்பது நல்லது. உடல் நலனிலும் சற்று அக்கறை கொள்ளவும். மனைவியிடமோ கணவனிடமோ பிள்ளைகளிடமோ வீட்டில் பெரியவர்களிடமோ இன்றும் நாளையும் முறைத்து கொள்ள வேண்டாம். அதன் பின் அனைத்தும் நலமாகும். அலுவலகம் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த உதவி வருவதற்கு சற்று தாமதமாகும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளால் சற்று கலங்கும். மனது அமைதியாக இருப்பது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட்டு வம்பை விலக்கி வாங்க வேண்டாம். என்றும் நாளையும் மன அமைதியுடன் இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசியிலேயே ராகு. சற்று பேராசைகள் உண்டாகும். எனினும் உங்களது ஆசைகளும் எண்ணங்களும் நிறைவேறும். தொட்டது அனைத்தும் இன்று உங்களுக்கு பொன்னாகும் நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். பூமி லாபம் உண்டு. எதிர்பார்த்த சொத்து தர்க்கம் தீர்ந்து உங்களது கைக்கு சொத்து வரும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. இரும்பு சம்பந்தமான தொழில்களும் மற்றும் வாகன சம்பந்தமான தொழில்கள், பூமி சம்பந்தமான தொழில்கள், விளைபொருள்கள் விற்பது வாங்குவது, இது போன்ற தொழில்களில் உங்களுக்கு லாபம் மிகுதியாக இருக்கும். உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திரனுடன் செவ்வாயும் இணைந்துள்ளார். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனுடன் புதனும் உள்ளார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருவுடன் சுக்கிரனும் இருப்பதால் பயணங்களால் வெற்றியுண்டாகும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ள சந்திரனுடன் வளர்பிறை சந்திரனும் செவ்வாயும் இணைந்து இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். லாபங்கள் அதிகமாக இருக்கும். தொழில் செய்ய யோசனை உண்டாகும். வாகனங்களால் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கால்நடைகள் விற்பது வாங்குவது, கால்நடைகளையே ஆதாயமாக தொழிலாக கொண்டவர்களுக்கும் மற்றும் கால்நடை சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் என்று லாபம் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவி குடும்பத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். திடீர் தனவரவு உண்டாகும். வெளியூர் வெளிநாடு தொடர்புகளால் எதிர்பார்த்த உதவி உண்டு. சீருடை அணிந்தவர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். அலுவலக மூலமாக உங்களுக்கு திடீர் நற்செய்திகள் வரும். இடம்
விட்டு இடம் போவது சம்பந்தமாக, உயர் பதவி சம்பந்தமாக இது போன்ற நற்செய்திகள் உண்டாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு தொடர்புகள் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். எதிர்பார்த்த உதவி உண்டாகும். இன்று தனலாபமும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக என்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசி அன்பர்களே, இன்றே உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் தனவரவு அதிகமாக இருக்கும் நாளாக இருக்கும். பூமி சம்பந்தமாகவும் உங்களுக்கு அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு அதிகமான தனலாபமும் உண்டாகும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். சீருடை அணிந்தவர்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரனுடன் செவ்வாயும் இருப்பதால், அத்துடன் கேதுவும் இருப்பதால் சற்றே உடல் உபாதைகள் உங்களை அலட்டிக்கொண்டே இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள், மனக்கலக்கங்கள், கடன் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் குடும்ப உறவினர்கள் மூலமாக சில பிரச்சனைகள், இது போன்ற பிரச்சனைகளால் உங்களுக்கு சற்று மனது பாதிக்கப்படும். அதனால் மனதிற்கு தேவையான மருத்துவ உதவியும் உங்களுக்கு தேவைப்படும். திடீர் சொத்து தர்க்கம் குடும்பத்தில் உண்டாகும். சொத்துக்களுக்காக சற்றே சண்டை சச்சரவுகள் வலுக்கும். எனினும் சொத்து உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இருக்கும். உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருவுடன் சுக்கிரனும் உள்ளார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்து இருப்பதால் பூமி சம்பந்தமான லாபம் உங்களுக்கு வெற்றியை தரும். கடல் கடந்து பயணம் செய்வீர்கள். சற்று கவனமும் கொள்வது நல்லது. கடல் சார்ந்த பிரச்சனைகளால் அலைச்சலும் உங்களுக்கு பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்கவும். தாய் வழி உறவால் உங்களுக்கு தனலாபம் உண்டு. ஆலய பணிகள் சம்பந்தமாக, ஆலயம் சம்பந்தமாக உங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஆன்மீக பணிகளில் நாட்டம் உண்டாகும். ஆன்மீக தொடர்புகள் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவியுடன் தனலாபமும் கிடைக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் பணத்திற்காக ஏற்படும். திடீரென்று வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் தொடர்புகள் உண்டாகும். இன்று அதிகமாக செலவுகளும் செய்வீர்கள். தனவரவும் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களை வந்து சேரும். நண்பர்களுடன் இணைந்து பயணம் செய்வீர்கள். மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக வெளியூர் பயணங்களால் மனதிற்கு நிம்மதி உண்டாகும். ஆலய தரிசனம் செய்வதன் மூலம் மனதிற்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும். புதிய தொடர்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாள் கனவுகள் பலிக்கும். எண்ணியது நிறைவேறும். அனைத்தும் சாதகமான பலனாகவே இருக்கும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.